சைனாக்கும் ஜப்பானுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னதான் பிரச்சனை அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா அந்த வீடியோல சொல்லிடுறேன். இப்ப சமீபத்துல இந்த 2, 3 மாசங்கள் நடக்கிற விஷயங்களை மட்டும் அந்த விஷயங்களை கவர் பண்றேன். அக்டோபர் 29ஆம் தேதி சனா தகுச்சி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய முதல் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், உமன் பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய என்ன பண்றாங்க, பார்லிமெண்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்லிமெண்ட்ல பேச போறாங்க. பேச போறப்ப என்ன பண்றாங்க, சைனா தைவான் அட்டாக் பண்ண போனாங்கன்னா, அது நம்மளோட படையை யூஸ் பண்ண வேண்டியதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சைனா தைவான் அட்டாக் பண்ண போறாங்கன்னா, நம்மளோட படைய நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுக்கான நேரம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து குண்டை வந்து தூக்கி போடுறாங்க. இந்த குண்டை போட்டோன்னே சைனா அவங்க சும்மா இருப்பாங்களா? சைனா வந்து என்ன பண்றாங்க, சைனாவோட கவுன்சில் ஜெனரலா இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, சைனா இந்த ஜப்பானை வந்து நல்லா மிரட்டுறாங்க. ஏற்கனவே வந்து ஜப்பானுக்கும் சைனாக்கும் இந்த பிரச்சனைகள்ல வந்து இந்த பார்டர் பிரச்சனை, இந்த கடல் நடுவுல தான் இருக்கு ஜப்பானு. ஸோ இந்த கடல்ல வந்து ஏற்கனவே இந்த தைவான் எப்படி போயிட்டு இந்த தைவான்ல போயிட்டு கப்பலை விட்டு மிரட்டுறது, ஃபிளைட்டை விட்டு மிரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தைவானை வந்து அவங்க சொந்த கொண்டாடுறாங்க மாதிரி இந்த சைனாக்கும் ஜப்பானுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி வேணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு தனியா ஒரு பெரிய வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, அப்ப 2019, 2020, 2022, 25 இந்த டயத்துல கூட பாத்தீங்கன்னா பிஎம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா, சைனா பத்தி கருத்துக்கள்லாம் சொல்லப்ப இந்த மிரட்டெல்லாம் செய்வாங்க. இப்போ சைனாவோட கவுன்சில் ஜெனரலா இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்க வந்து உங்க கூட வந்து அட்டாக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல, கவுன்சில் ஜெனரல் சைனாவோட கவுன்சில் ஜெனரலா இருக்கக்கூடிய இப்ப இந்த விஷயங்கள் சொல்ல. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஹீட் அப்படின்றது ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கு. என்ன பண்ணணும் பிரச்சனை வந்து தாய்வானை வந்து எதுக்கு பண்ணணும் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டவுட் வரலாம். என்ன அப்படின்னா, தாய்வான்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போயிட்டு INDSR அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு போயிட்டு சைனா நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்ம வந்து ஒரு வார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா 65% மக்கள் வந்து சைனா வந்து நம்மளை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் சொல்றாங்க. தாய்வான்ல வந்து அப்பப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த சைனா வந்து நம்ம அட்டாக் பண்ண வந்தா நம்ம இந்த மாதிரி ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணணும். சைனா வந்து நம்ம எல்லாம் பாம்பு போட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி சேஃப்டி மிஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்வான்ல வந்து இந்த மாதிரி ஒரு போர் பயிற்சியில வந்து இந்த 65% மக்கள் மத்தியில 100% மக்களையும் வந்து ஈடுபட்டு விட்டுருக்காங்க அந்த நாட்டுல. சோ வந்து சைனா என்ன சொல்றாங்க, என்னப்பா நீ வந்து என்னோட நாடுப்பா. இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஒரு பாண்டிச்சேரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப அதுக்குன்னு இந்திய அரசாங்கம் போயிட்டு பாண்டிச்சேரியை போயிட்டு அட்டாக் பண்ணுமா? அது வந்து ஒரு இந்தியாக்குள்ள இருக்க ஒரு நாடு. சோ வந்து நீங்க என்னடாப்பா, நீங்க வந்து சைனால ஒரு பகுதிப்பா, நான் ஏன்ப்பா உன்னை அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நீ என்னோட ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புத்து மாதிரி பேசிட்டு இருக்காங்க சைனா. சோ தாய்வானை வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யறப்ப போயிட்டு ஜப்பானை போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேச சைனா வந்து நல்லா கறிப்பேத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டரும் சைனாவோட ஃபாரின் மினிஸ்டரும் மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்றப்ப கூட பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சன தகச்சியை வந்து இந்த வார்த்தைகளை பின்வாங்க சொல்லியிருக்காங்க. அப்ப கூட வந்து அந்த வார்த்தைகள்லாம் பின்வாங்கல. அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பேச்சுவார்த்தையில இருந்துட்டு இருக்கு. அப்ப சைனா என்ன பண்றாங்க, நீங்க வந்து அந்த டிராவல்லாம் வந்து ஜப்பானுக்கு டிராவல் பண்ணுவீங்களா, அந்த டிராவல்லாம் வந்து நிப்பாட்டுங்க. ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15% வரைக்குமே இந்த டூரிசம்லாம் ஒரு 100% டூரிசம்ல 15% டூரிசம் வந்து சைனால இருந்து மட்டும் தான் டிராவல் பண்ணி போறாங்க. சோ இப்போ அந்த 15% இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியில 15%க்கான ரெவன்யூ வந்து லாஸ் ஆயிட்டு இருக்கு. சைனா வந்து என்ன சொல்றாங்க, இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு 100% ரீஃபண்ட் கொடுத்துறோம். எந்த நாள் தள்ளி இருந்தாலும், ஒரு நாள் கழிச்சு இருந்தாலும், 30 நாள், ஒரு மாசம் கழிச்சு இருந்தா, ஒரு 90 நாள் கழிச்சு இருந்தாலும் நாங்க உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ஜப்பானுக்கு டிக்கெட் போட்டதீங்க சைனால இருந்து அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து எல்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்க, இப்ப ஜப்பானுக்கும் இந்த சைனாக்கு மத்தியில இந்த ஒரு அழுத்தமான இந்த ஒரு வார் ஒண்ணு போயிட்டு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா செனை தக்கச்சி அப்படின்றவங்க போயிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு பேசுறாங்க ஜப்பானோட பார்லிமெண்ட்ல. இதை போயிட்டு irreversible பார்லிமெண்ட் இந்த சட்டமன்றத்துல பேசுறது வந்து irreversible அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் பேச இது வந்து ஒரு கான்ஃபிளிக்டா போயிட்டு இருக்கு. சோ மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வார பத்தி அப்படின்றத, ஒரு மறைமுகமான வார பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு பார்ப்போம். பை.